السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அகீதாவுடைய பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அஹ்லு சுன்னா ஜமாஅத்தின் கொள்கை விளக்க வகுப்பு என்கிற அந்த தலைப்பிலே இந்த தொடரிலே கடைசியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறது அர்கானுல் ஈமான், ஈமானுடைய கடமைகளை பற்றிய செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஈமானுடைய அர்கானுல் ஈமானை இதுல வலியோமில் ஆஹிர், கியாம நாள், இதை நாங்கள் நம்பணும், மறுமை நாளை. அந்த தொடரில் இது பல அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கியாம நாள் என்பது இதற்குள் பல அம்சங்கள் இருக்கிறது. அதிலே ஃபித்னத்துல் கபர், கபருடைய சோதனை, இரண்டு மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அது சம்பந்தமாக பார்த்தோம். அதே போல கபரிலே நடக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் என்ற தலைப்பை பார்த்தோம். அதே போல கியாமத்து நாளில் சூர் ஊதப்படும். முதல் சூர் திடுக்கிடும் நிலை ஏற்படும். இரண்டாவது சூரிலே மக்கள் அழிந்து விடுவார்கள். மூன்றாவது சூரிலே அவர்கள் எழுந்து வருவார்கள். நான்காவது செய்தியாக பாஸ், மக்கள் எழுப்பப்படுவாங்க. அதுதான் மூன்றாவது சூர் ஊதப்படுவது, அதை பார்த்தோம். ஐந்தாவது செய்தியாக கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய கேள்வி கணக்கு. அந்த கேள்வி கணக்கு இந்த கியாமத்து நாளுடைய அம்சங்களாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லிட்டு, அதற்குள் அந்த கேள்வி கணக்குல நாங்க சின்ன சின்ன பிரிவுகளை பார்த்தோம். முதலாவது மீசான், எங்களுடைய அமல்களை நிறுக்கப்படும், இடை போடப்படும். பாவங்களும் நன்மைகளும் இடை போடப்பட்டு நன்மைகள் கதைக்கக்கூடியவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள். அல்லாஹ் எங்களை அந்த கூட்டத்தில் ஆக்கி அருள்வாங்க. சென்ற வாரம் அதை பார்த்தோம். அதே போல நம்முடைய பட்டோலை, நம்முடைய ஏடுகள், ரிசல்ட், இது வலது கையில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வானாக. அவர்கள் சுவர்க்கவாதிகள் என்ற அடையாளம். சிலர் நவதுபில்லா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், இடது கையிலே முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் நரகவாதிகள், கைசேதப்படுவார்கள். அது சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி கணக்கு என்கிற அந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய மூணாவது செய்தி. அதிலே முதல் செய்தியாக நாம் பார்த்தோம் கேள்வி கணக்கு சம்பந்தமான செய்தி, மீசான், அமல்கள் இருப்பது. அடுத்தது பட்டோலை கொடுக்கப்படுவது, வலது புறத்தில் இடது புறத்தில். வலது புறத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்களுடைய அந்த கேள்வி கணக்கு இலகுவாக இருக்கும். இடது கையில் கொடுக்கப்படக்கூடியவர்களுடைய கேள்வி கணக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். யாருடைய கேள்விகள் கடினமாக கேட்கப்படுகிறதோ, விசாரணை அதிகமாக கேட்கப்படுகிறதோ, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நவுதுபில்லா. இன்று அஷ்ஷஃபாஅ, பரிந்துரை பற்றிய செய்தி. நாளை மறுமையில் ஷஃபாத்தை மக்கள் செய்வார்கள். அதிலே மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்வாங்க, குர்ஆன் ஷஃபாத்து செய்யும், நபிமார்கள் ஷஃபாத்து செய்வார்கள், மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்வார்கள், ஷுஹதாக்கள் ஷஃபாத்து செய்வார்கள், மூமீன்கள் ஷஃபாத்து செய்வார்கள், சிறு குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களுக்காக ஷஃபாத்து செய்வார்கள் என்று பலதரப்பட்ட வகையான ஷஃபாத்துகள் இருக்கிறது. பலதரப்பட்ட வகையான ஷஃபாத்துகள் இருக்கிறது. இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று விசேட ஷஃபாத் இருக்கிறது. அப்ப ஷஃபாத் என்றால் ஒருவருக்காக செய்யக்கூடிய பரிந்துரை, ஒருவருக்காக செய்யக்கூடிய பரிந்துரை. அதாவது ஒருவருக்கு நலவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிலருக்கு செய்யப்படக்கூடிய ஒரு பரிந்துரை, உதவி கோரல்.
இது பொதுவாக ஷஃபாத் என்ற வார்த்தைக்குரிய விளக்கம். அரபு மொழியிலே ஷஃபாத் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் அவருக்கு நல்லது கிடைக்க வேணும் என்று செய்யக்கூடிய ஒரு பரிந்துரை, ஒரு வேண்டுகோள். ஷஃபாத்து ஹுவ சுஆலுல் கைரி லில் கைர், மற்றவர்களுக்கு நலவு கிடைக்க வேணும் என்று கேட்பது. உலகத்திலே மொழி ரீதியாக வசீலா, ஒரு என்னது, ஒரு வசீலா என்றால் ஒரு வசீலா தலப், ஒன்றை நாடுவதற்கு, ஒன்றை செய்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய உதவி சாதனங்கள். ஷஃபாத் என்கிறது மொழியிலே, உலக ரீதியிலே மற்றவருக்காக ஒரு நலவை கேட்பது. ஆனால் நாம் பேசக்கூடிய ஷஃபாத் என்பது அல்லாஹ்விடத்திலே வேண்டப்படக்கூடிய ஷஃபாத். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்திலே இன்னாருடைய பாவங்களை மன்னித்து அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பியா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய ஒரு பரிந்துரை. இதுதான் ஆகப்பெரிய பரிந்துரை. பெரிய பரிந்துரை என்றால் இதுதான் உண்மையான ஹக்கீக்கத்தான பரிந்துரை. உலகத்திலே ஒருவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவருக்கு நல்லதை கொடுத்து விடுங்கள் என்று கேட்பதையெல்லாம் விட, மறுமையில் இவருடைய பாவத்தை மன்னித்து இவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பியா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய ஒரு பரிந்துரை. இதே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்னது போல அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு அல்லாஹ் எதை வழங்குவான்? குர்ஆன் ஷஃபாத்து செய்யும், நபிமார்கள் ஷஃபாத்து செய்வார்கள், மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்வார்கள், சுஹதாக்கள் ஷஃபாத்து செய்வாங்க, மூமின்கள் சில மூமின்களுக்கு ஷஃபாத்து செய்வாங்க, குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபியர்களை தொட்டும், இக்ரஅல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. இந்த குர்ஆன், அந்த குர்ஆனை ஓதி அதன்படி நடந்தவர்களுக்கு, குர்ஆனுடையவர்கள் என்றால் வெறும் குர்ஆனை ஓதுவது அல்ல, ஓதி அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் அல்ல. இங்கு சொல்லப்படக்கூடிய குர்ஆனை ஓதி குர்ஆனுடையவர்களுக்கு குர்ஆன் ஷஃபாத்து செய்யும் என்பது, குர்ஆனை ஓதி குர்ஆனை விளங்கி அதன்படி நடக்கிறவர்கள், இவங்க தான் அஸ்ஹாபுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள். குர்ஆனை ஓதி அதனுடைய கருத்துக்களை படிக்காம அல்லது படிச்சும் நடக்காம குர்ஆனுக்கு முரணாக வாழக்கூடியவர்கள் குர்ஆனுடையவர்கள் அல்ல. ஆகவே நாம் குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்? அரபு மொழியிலே ஓத வேண்டும், அதன் கருத்துக்களை விளங்க வேண்டும். அந்த கருத்துக்களை விளங்குவதற்கு குர்ஆனை விளங்கிய அறிஞர் பெருமக்களுடைய தஃப்சீர் வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். நேரடியாக அந்த வகுப்புகள் எங்க நடக்கிறதோ அங்க நாங்க போகணும், அங்க கலந்து கொள்ளணும். அதுபோல நாம் வாழக்கூடிய இந்த காலங்களிலே தூரங்களில் நடக்கக்கூடிய அந்த வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக பல சோசியல் மீடியாக்களின் அந்த உதவியோடு நடத்தப்படுகிறது. அவைகளில் கிட்டடியில் நேரடியாக சென்று கலந்து கொள்ள முடியாதவர்கள், தூரமான பகுதிகளில், தூரமான பகுதி என்பது ஒரே நாட்டுக்குள் தூரமான பகுதியாக இருக்கலாம், அல்லது வேற நாடுகளில், நாம் வாழக்கூடிய நாடுகளில் அல்லாத வேற நாடுகளில் நடத்தப்படலாம். அதிலே நேரடியாக கலந்து கொள்ள வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. அப்ப இப்ப நாம் இப்போது படிப்பது போல, நான் சவுதி அரேபியாவிலே இத்தாவில இருந்து இந்த பாடத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன். உலகத்தில் பல பகுதிகளில் இருந்தும் இந்த பாடத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இந்த மாதிரியான தஃப்சீர் வகுப்புகள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வகுப்பில் நம்மால் கலந்து கொள்ள முடியுமோ, மார்க்கத்தை சரியாக கற்றறிந்த ரப்பானியத்தான உலமாக்களுடைய அந்த சபைகளை நாங்க மிஸ் பண்ணக்கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்களுடைய அந்த தஃப்சீர், இது அல்லாத மற்ற மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்ளணும். குறிப்பாக நாம் இப்போது குர்ஆனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய வகுப்புகளை சரியாக சொல்லித்தரக்கூடிய அறிஞர்களுடைய வகுப்புகளில் நேரடியாக அதற்கு முடியாதவர்கள் தூரத்தில் இருந்து அதை பார்த்து படித்து, அப்படி நடத்தப்பட்ட அந்த
வகுப்புகள் இன்று பல வலைத்தளங்களிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து இந்த குர்ஆன் நமக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து அதன்படி செயல்பட்டு நடந்தால் இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். நம்ம பரிந்துரை ஷஃபாத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் எங்களுக்காக பரிந்துரை செய்யும். அதிலே சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல் இம்ரான் என்கிற இந்த பெரிய இரண்டாவது மூணாவது இரண்டு அத்தியாயமும் முன் வந்து மற்ற சூறாக்களை விட அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத்து செய்யும் என்று வந்திருக்கிறது. இப்படி சூரத்துல் முல்கை பற்றி வந்திருக்கிறது. அதை ஓதி அதன் பிறகு நடக்கிறவர்களுக்கு அந்த 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 சூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது 30 ஆயத்துகளை கொண்டது. அதை ஓதியவர்களுக்கு என்ன செய்யும்? ஷஃபாத்து செய்யும். யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவரை நீ சுவர்க்கத்தில் நுழைவிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். ஆக இந்த குர்ஆனோடு வாழுவோம். குர்ஆன் நம்மை விட்டும் பிரியாத முஸ்லீம்களாக நாங்கள் வாழுவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட உண்மை முஸ்லீம்களாக ஆக்குவானாக. இப்ப குர்ஆன் ஷஃபாத்து செய்யும். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வந்திருக்கக்கூடிய செய்தி ஹசன் என்கிற தரத்தில் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. இந்த ஷஃபாத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஷஃபாத்துக்கு பிறகு அன்பியாக்கள், நபிமார்கள், சித்தீக்கீங்கள், உண்மையாளர்கள், ஷுஹதாக்கள் இவங்களும் ஷஃபாத்து செய்வாங்க. அப்ப அவங்களும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஷஃபாத்தை அனுமதித்தானோ அவர்களுக்கு ஷஃபாத் செய்வாங்க. இந்த ஷஃபாத்துல இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் வழங்கணும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் மறுமையில் நடக்கிற அந்த செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதை படிக்கிற நோக்கம் என்னவென்றால், இதை நாங்க நம்பணும். இப்படியெல்லாம் நடக்க இருக்கிறது மறுமையிலே. அவ்வளவு ஒரு விஷயங்களை எல்லாம் நாங்க சந்திக்க இருக்கிறோம். அதற்கு எங்களை இங்க தயார் பண்ணுவதற்காக அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறார். இதை நம்பி யார் சரியாக வாழ்றாங்களோ அவங்கள அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு கண்ணியப்படுத்துவார். அதனால இந்த உலகத்துல நடக்கிற சில ஃபித்னாக்களுக்காக, சில துன்பங்களுக்காக மறுமையை இழந்து விடக்கூடாது, மறுமையை மறந்து விடக்கூடாது. அதான் இந்த வகுப்புடைய நோக்கம். சரியான இந்த நம்பிக்கையை மனதிலே ஆழமாக பதிய வைத்து அதற்கேற்றவாறு வாழ்ந்து நாங்கள் வெற்றி பெறணும். இப்படியெல்லாம் இருக்குது என்கிற செய்தியை விளங்கி அதன்படி வாழ ஆரம்பிக்கணும். விளங்கி விட்டு அதுக்கு மாறாக நம்ம நடக்கக்கூடாது. இந்த ஷஃபாத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்கணும் என்றா உலகத்திலே தவறிழைக்கக்கூடியவர்கள், பெரிய தவறுகளை செய்தவர்கள், அவர்களை காப்பாற்றுவதற்காக சில பண முதலைகள் எதிர்பார்த்திருக்கிறாங்க. எல்லோரையும் சொல்லல, சிலர். உண்மையில் அவன் கொலை செய்திருப்பான், உண்மையில் லஞ்சம் வாங்கியிருப்பான், உண்மையில் பொது சொத்துக்களை அல்லது தனியாருடைய சொத்துக்களை திருடி இருப்பான், கோடிகளை, மில்லியன்களை, ட்ரில்லியன்களை, இப்படி பாரிய குற்றங்களை செய்திருப்பான். ஆனால் அவன் என்ன செய்வான்? சில தவறான பொறுப்புதாரிகளை அணுகி பணப்பட்டிகளை அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு என்னுடைய பிரச்சனையை முடிச்சு கொடு. இதுவும் ஒரு ஷஃபாத், அநியாயமான ஷஃபாத். அப்படியெல்லாம் நடக்காது. கடைசியில் அவன் நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்படுவான். நம்ம எல்லா அதிகாரிகளையும் சொல்லல, சில அதிகாரிகள் அப்படி செய்யறாங்க. சில குற்றவாளிகளை, சில அதிகாரிகள் நேர்மையாக நடப்பார்கள். நாம் எந்த நாட்டையும் இங்கே குறிப்பிடவில்லை, பொதுவாக படிக்கிற செய்திகளை பேசுகிறோம். இங்கே இந்த மாதிரியான ஷஃபாத் நாளை மறுமையிலே நடக்காது. குற்றவாளிகள் நிரபராதி ஆக்கப்பட மாட்டார்கள். அப்போ இந்த ஷஃபாத் கிடைப்பதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது.
உண்டு. அல்லாஹு தஆலா பரிந்துரை செய்பவருக்கு பரிந்துரை செய்வதற்கு அனுமதி வழங்குவது. எல்லோரும் பரிந்துரை செய்ய முடியாது. யாரெல்லாம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதிக்கிறானோ அவங்க தான் என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்க. நாம சொன்ன இந்த கூட்டத்தினர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள், மலக்குமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள், மூமீன்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்று யாருக்கெல்லாம் அனுமதி கிடைக்குதோ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் அல்லாஹ்விடத்தில் யார்தான் பரிந்துரை செய்ய முடியும்? சூரத்துல் பக்ரா நாம் எல்லோரும் ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சி 255வது ஆயத். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அல்லாஹ் அனுமதி வழங்கணும். அந்த அனுமதி ஷஃபாத்து செய்றவருக்கு உங்களுக்கு அனுமதி, நீங்க ஷஃபாத்து பண்ணுங்க, யார் யாருக்கு பண்ணணும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அதே போல சூரத்து சபா 34வது அத்தியாயத்தின் 23வது ஆயத், வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அஸின லஹ். யாருக்கு அல்லாஹ் உத்தரவு அளித்தானோ அவர்களை தவிர மற்றவர்களின் ஷஃபாத்து பயனளிக்காது. அவங்களாம் வேலைக்காகாது அவங்களுடைய ஷஃபாத். அப்போ வந்து ஷஃபாத்து செய்றவர் யார் என்று அல்லாஹ் அனுமதி வழங்கணும், அவங்க தான் செய்யலாம். அடுத்தது அல்லாஹ் யாருக்கு ஷஃபாத்து செய்ய வேண்டும் என்று, இது ஷஃபாத்து செய்றவர். அடுத்தது ஷஃபாத்து செய்யப்படுபவர், இன்னாருக்கு செய்யுங்கன்னு அல்லாஹ் அனுமதிப்பான், அவங்களுக்கு தான் செய்யலாம். ஷஃபாத்து செய்றவருக்கும் அனுமதி கிடைக்கணும். யாருக்கெல்லாம் நீங்க ஷஃபாத்து செய்யலாம் என்று ஷஃபாத்து படக்கூடியவர்களை தேர்வு செய்வதும் யாரு? அல்லாஹுதான். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தின் 28வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா. யாரை அல்லாஹ் பொருந்து கொள்கிறானோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் ஷஃபாத்து செய்ய மாட்டார்கள். அப்ப ஷஃபாத்து செய்யப்படுறவரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளும், அவருக்கு தான் ஷஃபாத்து செய்யலாம். அந்த அல்லாஹுவால் பொருந்தப்படக்கூடியவர்கள் யாரு? அவர்கள் ஏகத்துவவாதிகள். யார் இந்த உலகத்தில் ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஷஃபாத்து செய்ய முடியும். ஷஃபாத்து செய்யறதுக்கு அனுமதி பெற்றவரும், ஷிர்க் குஃப்ரை செய்துவிட்டு தௌபா இல்லாமல் மௌத்தானவர்களுக்கு இல்ல. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறாங்க, லிகுல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபா. ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைகளை அவசரப்பட்டு, அதாவது இந்த முன்கூட்டியே பெற்றுக்கொண்டார்கள். நான் நபி அவங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய அந்த சந்தர்ப்பத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய உம்மத்துகளுக்கு மறுமை நாளிலே ஷஃபாத்து செய்வதற்கு, அதான் முக்கியமாக தேவைப்படக்கூடிய கியாமத்து நாள்ல செய்யற அந்த ஷஃபாத். நம்ம அதை பேசுவோம். இப்ப அது இன்ஷா அல்லாஹ் மன் மாத மின் உம்மதி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. அது யாருக்கு கிடைக்கும் என்றால், என் உம்மத்தில அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட இணை வைக்காமல் மரணித்தார்களே அவர்களுக்கு அது கிடைக்கும். அப்ப ஷஃபாத் செய்றவருக்கும் அனுமதி வழங்க வேண்டும் அல்லாஹ். யாருக்கு நாம் ஷஃபாத் செய்ய போகிறோமோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும். அது யார்? அவங்க யாராக இருப்பாங்க? அவங்க இந்த உலகத்திலே வாழும்போது சில தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் ஷிர்க் செய்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட ஷிர்க் செய்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலில் கொஞ்சத்தை கூட செய்திருக்க மாட்டாங்க. அதுல அவங்க கிளியரா இருந்திருப்பாங்க, முவாஹிதுகள். அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இப்ப நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த ஷஃபாத்தை யாரும் செய்துவிட முடியாது, யாருக்கும் செய்துவிட முடியாது. இந்த இரண்டுக்கும் அனுமதி அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் பெற வேண்டும். அப்ப இங்க நாங்க யார் அந்த ஷஃபாத்து என்னன்னு பார்த்தோம். ஷஃபாத்து செய்யப்படுறவருக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்க வேணும். ஷஃபாத்து செய்றவர்கள் நபிமார்கள் செய்வாங்க, மலக்குமார்கள் செய்வாங்க, ஷுஹதாக்கள் செய்வாங்க, மூமின்கள் செய்வாங்கன்னு பிள்ளைகள் சிறு பிள்ளையா மரணித்தவர்கள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிலே குர்ஆன் செய்யும் என்று சொன்னோம். அதை பத்தி பார்த்தோம்.
நபிமார்கள், சித்திக்குங்கள், ஷோதாக்கள் ஷபாத் செய்வாங்க. முஸ்னத் இமாம் அஹ்மதுடைய ரிவாயத். அதே போல முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத்து, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள். அதிலே நபிமார்கள், இறை தூதர்கள் ஷபாத் செய்வாங்க. ஆதாரபூர்வமான ரிவாயத். அதே போல முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஹசன்ங்கிற தரத்திலே வரக்கூடிய ஹதீஸ், அபு பக்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. மலக்குமார்களும் நபிமார்களும் ஷுஹதாக்களும் ஷஃபாத்து செய்வார்கள். இப்படி பலவிதமான ஹதீதுகள் நாம் சொன்ன இந்த கூட்டத்தினர்கள் ஷஃபாத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லுகிறது. அதே போல முஸ்னத், அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், அபு ஹஸ்ஸான் என்பவர்கள் சொல்லாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு நான் கேட்டேன், அவங்களிடத்திலே நான் கூறினேன், எனக்கு 2 சிறு பிள்ளைகள் மரணத்தில் இருக்கிறாங்க. சிறு வயதில் 2 பிள்ளைகள் மரணத்தில் இருக்கிறாங்க. நபி அவர்கள் அது சம்பந்தமாக சொன்ன ஹதீதை எங்களுக்கு சொல்லி, எங்களுடைய மரணித்த எங்களுடைய அந்த சிறு குழந்தைகள் விஷயத்தில் எங்க மனசுக்கு சந்தோஷப்படுற ஏதாவது செய்திகளை நபி அவர்களிடத்திலிருந்து நீங்க கேட்டு இருக்கிறீங்களா? சின்ன குழந்தைகள் மௌத்தாகி நாங்க கவலை அது மாதிரியான நிலையில் இருக்கிறோம். நபி அவர்கள் சம்பந்தமாக சொன்ன ஹதீதுகளை சொல்லி எங்களோட மனசுல ஒரு சந்தோஷத்தை நீங்க ஏற்படுத்துவீங்களா என்று நான் கேட்டேன். ஆம், அப்படியான ஹதீதை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா மூமின்களுடைய சிறு பிள்ளைகள் மரணித்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் சுவர்க்கவாதிகளுடைய சின்ன குழந்தைகள், சுவர்க்கவாதிகளுடைய தாமீசுல் ஜன்னா, சுவர்க்கவாதிகளின் சின்ன குழந்தைகள். அவங்களுடைய பெற்றோரை மறுமையில சந்திச்சு அதாவது அவர்களில் ஒருவர் தன்னுடைய தந்தையை அல்லது தன்னுடைய தாயையும் தந்தையையும், இந்த ஹதீஸ்ல நபி அவங்க எப்படி சொன்னாங்களா அல்லது எப்படி சொன்னாங்கிறதுல ராவி சந்தேகப்பட்டு தன் தந்தையை அல்லது தாயையும் தந்தையையும் அவர்கள் சந்தித்து அவர்களின் ஆடையின் ஓரத்தை பிடித்து அல்லது அவருடைய கையை பிடித்து, அந்த தாய் தந்தையின் ஆடையின் ஓரத்தை பிடித்து அல்லது அவர்களின் கையை பிடித்து, எப்படி நான் உங்களின் ஆடையின் ஓரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேனோ அவ்வாறு பிடித்து அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதை விடமாட்டார்கள். ஹத்தா யுத்கிலஹு அல்லாஹு ஹத்தா யுத்கிலல்லாஹு வ அபாஹுல் ஜன்னah, அந்த குழந்தையையும் அந்த குழந்தையின் தந்தையையும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் வரை அவங்க விடமாட்டாங்க, அந்த ஆடையின் ஓரத்தை விடமாட்டார்கள். அப்படிங்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. முஸ்னத் இமாமிலே வந்திருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவங்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க, எந்த முஸ்லிம்களாவது அவர்களுக்கு 3 குழந்தைகள் சிறு வயதிலே, வாலிப வயதை அடைவதற்கு முன்னால் உள்ள வயதிலே மரணித்தால், அல்லாஹ் அந்த குழந்தையையும் அந்த பெற்றோரையும் அல்லாஹுடைய அருளால் அந்த சுவர்க்கத்தில் நுழைவிக்காமல் அல்லாஹ் விடமாட்டான். அவர்களுக்கு சொல்லப்படும் உதுகுலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அந்த குழந்தைகள் சொல்லுவாங்களாம், ஹத்தா எஜி அபவானா, எங்களின் பெற்றோர்களும் வரணும் என்று அடம்பிடிப்பார்களாம். இப்படி 3 முறை சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இந்த குழந்தைகளும் அவ்வாறே சொல்லுவார்கள். ஃபைகாரு லஹும், அவர்களுக்கு சொல்லப்படுமாம், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அபவாக்கும், குழந்தைகளே நீங்களும் சொர்க்கத்துக்கு செல்லுங்க, உங்களோட பெற்றோர்களையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்க என்று சொல்லப்படும். இந்த செய்தி முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வருகிறது. இதற்கு பக்கபலமாக இன்னும் பல ஹதீதுகள் வருகிறது. சுருக்கமாக நாம் இப்போது யாரெல்லாம் ஷஃபாஅத் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன நிபந்தனைகளை செய்திகளை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஃபாஅத்தை புறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக.
ஷஃபாஅத்து செய்யக்கூடிய மூமின்களாகவும் எங்களை ஆக்குவானாக. இப்ப இதற்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஷஃபாஅத், அந்த ஷஃபாஅத்தை நாங்க பார்த்தால் அந்த ஷஃபாஅத்துக்கு சொல்லப்படும் அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா. அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா, பெரிய ஷஃபாஅத். மறுமையிலே செய்யப்படக்கூடிய ஷஃபாஅத்துகளில் பெருந்துரைகளில் ஆக பெரிய ஷஃபாஅத் இதுதான். இது சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வருகிறது. இந்த இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அபி அலாவிலே வருகிறது. மறுமை நாளில் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த மறுமை நாளுடைய அந்த சூழல், மறுமை நாளுடைய அந்த சூழல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீண்ட நேரம் அங்கே அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல அதுக்கு உதாரணம் சொல்லதா இருந்தா, சில குற்றவாளி என்று பிடிபட்டிருப்பாங்க. அவங்களுடைய கேஸ், அவங்களுடைய அந்த பிரச்சனைய தீர்ப்பளிப்பதற்கு இன்னும் நேரம் வரல. அவங்க ஃபைல் கோர்ட்டுக்கு போகல. அவங்க ஜெயில இருப்பாங்க, அல்லது நிறுத்தப்பட்ட ஒரு இடம் இருக்கும், அடைக்கப்பட்ட இடம் இருக்கும். அங்குள்ள சூழல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு நடக்கட்டும். இங்க அந்த தீர்ப்புக்கு முன்னால் உள்ள இடம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நாங்க சில நேரத்தில் எங்களை பல வருடங்களுக்கு முன்னால ஜெயிலுகளுக்கு அழைத்து சொல்லுவாங்க, அந்த ஜெயில பிடிபட்டிருக்கக்கூடியவர்களே போய் நல்ல உபதேசங்கள் செய்வதற்காக. இது உலகத்துல எல்லா பகுதியிலும் நடக்கும். ஜெயில் என்பது ஒரு சீர்திருத்தப்படும் இடம் தானே. அப்ப சீர்திருத்துவதற்காக பல மத தலைவர்கள் அங்க அழைத்து செல்லப்படுவாங்க, அவங்களுக்கு நல்ல போதனைகள் செய்வதற்காக. அவங்க ஜெயில் அவருடைய காலத்தை முடிச்சுட்டு வரக்களை திரும்பி வரணும். இப்ப இந்த மாதிரியாக உள்ள அந்த சில சந்தர்ப்பங்களில் சிலர் சொல்லுவாங்க, நாங்க இத்தனை மாதங்களாக ஆகிவிட்டது, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, அல்லது உரிய அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க, எங்களோட விஷயத்தை, எங்களோட பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு போனதுக்கு பிறதானே விசாரணை நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வரும், நான் ஒரு நிரபராதி, அல்லது என்னுடைய குற்றத்துக்கு நான் என்ன தண்டனையை பெறணுமோ பெற்றுட்டு நான் நாட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு போயிடணும், குடும்பத்துக்கு போயிடணும், வெளி வாழ்க்கையில நான் சாதாரண வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. நான் கேட்டுத்த சொல்றேன் உங்கள்கிட்ட. இது உலக நிலை என்று சொன்னா, மறுமையில உள்ள நிலை எப்படி இருக்கும்? மறுமையில சூரியன் ஒரு மைலுக்கு முன்னால வந்துடும், ஆடை இருக்காது, செருப்பு இருக்காது, அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிலருக்கு அவங்களுடைய கரண்டை வரைக்கும் அவங்களுடைய வேர்வை அவர்களை மூடிக்கொள்ளும், அவங்களுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வேர்வை. சிலருக்கு அவங்களுடைய முட்டுக்கால் வரைக்கும், சிலருடைய இடுப்பு வரைக்கும், சிலருடைய நெஞ்சு வரைக்கும், சிலருக்கு வாய் வரைக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மைலுக்கு மேல இருக்கும். மைல் என்றால் ஒரு மைல் 1000 மீட்டர், அதாவது மன்னிக்கவும், அது ஒரு கிலோமீட்டர். ஒரு மைல் என்பது 1600 மீட்டர் என்று நினைக்கிறேன், கிட்டத்தட்ட அந்த அளவு. அப்படியான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கலாம். அல்லது கண்ணுக்கு சுருமா போடுற குச்சிர அளவு, அதுக்கு மைல் என்று சொல்றது. ரசூலுல்லாஹ் அவங்க அந்த மைல் என்று சொன்ன நோக்கம் எது என்று தெரியலங்கிறாங்க அந்த ரிவாய் சார் ராவி. அப்ப எதுவா இருந்தாலும் 1600 மீட்டரா இருந்தா கூட என்ன ரொம்ப தூரமா, ஒரு லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியல. ஒரு 1600 மீட்டருக்கு முன்னால வந்திருந்தா, அளவு ஒரு சுர்மா குச்சியுடைய அளவுக்கு வந்திருந்தா என்ன நடக்கும் சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரியான சூழல்கள், ரொம்ப கஷ்டமான சூழல். இப்படி மக்கள் எல்லாம் வெந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. இப்ப அவங்க மக்கள் கேட்பாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்பாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்பாங்க. உலுல் அஸ்ம், மிக முக்கியமான உறுதியான சிறந்த நபிமார்கிட்ட கேட்பாங்க. எல்லா நபிமார்களும் சொல்லுவாங்க, அல்லாஹ் என்றும் கோபப்படாத நிலையிலே
இன்று கோபப்பட்டிருக்கிறான், நாங்க இன்னென்ன சில நிலைப்பாட்டில் உலகத்தில் இருந்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு நபியும் சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கறியை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படி என்று சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமாரும் ஒரு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் மற்ற நபிமாரை காட்டுவாங்க. கடைசியாக நபி அவர்களை காட்டப்படும். அப்போது மக்கள் எல்லாம் நபி அவங்ககிட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இப்படியான நாங்க சூழல் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று. தீர்ப்புக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட ஷஃபாத் பண்ணுங்க, தீர்ப்பு நடப்பதற்கென்று. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவர், நான் தான் அதற்குரியவர் அப்படி என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, வயஸ்ஜுது தஹ்தல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அரிஷின் கீழே அவர்கள் சுஜூதில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தன்னுடைய ரப்பை அல்லாஹுவை புகழுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஃபா ரஅஸக, உங்களுடைய தலையை எழுப்புங்கள், வசல் கேளுங்கள், துஅத அது கொடுக்கப்படும், வஷ்ஃபா துஷ்ஃபா நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், அந்த பரிந்துரை ஒப்புக்கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபயஷஃபிஉஹு அல்லாஹு ஃபி அஹ்லி மௌகிஃபில் கியாமா அன் யக்திய பைனஹும், சுவர்க்கத்திலே அதாவது அந்த கியாமத்து நாளில் கேள்வி கணக்கை தீர்ப்பை நடத்த வேண்டும், அந்த மக்களுக்கு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவங்க பரிந்துரை செய்வாங்க. அல்லாஹு தஆலா அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான். அதைத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு துஆ, ஒவ்வொரு அதானுக்கு பிறகும், ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீல வபஅஸு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த, அந்த வசீலாவை அல்லாஹ்விடத்திலே கேட்பாங்க. ஆதி முஹம்மதனில் வசீலா, அந்த வசீலா என்கிற அந்த பதவியை கொடு, மகாமன் மஹ்மூதா என்கிற இடத்திலே அவர்களை அனுப்பு. அப்ப வசீலா என்பது ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து. அந்த வசீலா என்ற அந்த அந்தஸ்தை நபி அவர்களுக்கு கொடுப்பாயாக. மகாமன் மஹ்மூத், மஹ்மூத்ங்கிற இடத்திலே இந்த அரசுடைய நிழல், அந்த அரசுக்கு கீழே உள்ள அந்த இடம், இதை எங்களுடைய நபிக்கு கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம துஆ கேட்கிறோம். ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலத வபஅஸு மகாமன் மஹ்மூதா, மஹ்மூத்ங்கிற இடத்திலே அவரை நீ அனுப்புவாயாக. அந்த இடத்திலே நபி அவங்க வந்து இந்த ஷஃபாத்து செய்வார்கள். இந்த ஷஃபாத்து தான் ஷஃபாத்துல் உதுமா. அல்லாஹ் தஆலா அங்கே தீர்ப்பை ஆரம்பிப்பார். அப்ப தீர்ப்பை மக்களுக்கு அந்த கியாமத்து நாளுடைய இந்த அமளியின் நேரத்தில் செய்வதற்கான பரிந்துரையை எல்லா நபிமார்களும் அதை செய்வதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடைசியாக அதற்கு தகுதியுள்ளவர்கள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அதே போல இரண்டாவது ஷஃபாத் சுவர்க்கவாதிகளுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு, உங்க சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹு தஆலா தீர்ப்பளிச்சிருப்பான். அவங்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இந்த சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் செல்வதற்கு நீ அனுமதி வழங்குவாயாக என்று கேட்பாங்க. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். இந்த ரெண்டு ஷஃபாஅத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஷஃபாத். இந்த ரெண்டு ஷஃபாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசேடமாக வழங்கி இருக்கிறார். இந்த ஷஃபாத்தை சில அறிஞர்கள் 5 ஷஃபாத்தாக குறிப்பிடுறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் 8 ஷஃபாத்தாக, அதை கொஞ்சம் சில பிரிவுகளை கூட்டி முதல் 5 சொல்லிட்டு அந்த மீதியை நான் சொல்றேன். 3வது ஷஃபாத் நரகத்துக்கு தகுதியானவர்கள் நரகத்துக்கு போகாமல் இருப்பதற்கான ஷஃபாத். இதிலே நபி அவர்கள் மட்டுமல்ல, நாம் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாதவர்களும் இந்த ஷஃபாத்தை செய்வார்கள். நரகத்துக்கு போக வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் அல்ல தகுதியானவர்கள், அவங்க நரகத்துக்கு போகாம சுவர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கட்டுமாக. 4வது ஷஃபாத் இந்த ஏகத்துவத்தோட வாழ்ந்தவங்க, ஷிர்க் செய்யல ஆனா பாவம் செஞ்சிருக்கிறாங்க,
அந்த மாதிரியானவர்கள் அவங்க நரகத்துக்கு அனுப்பப்பட்டவங்க, அந்த நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவதற்கான ஷபாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகளவு ஈமானோட, அதாவது ஷிருக்கு கொஞ்சம் கூட செய்யல, ஆனா ஈமான்ல ரொம்ப பலகீனமானவர், ரொம்ப குறைந்த நிலையில உள்ளவர், பல தவறுகள் செய்திருக்கிறார். அவர் நரகத்திலே வேதனை செய்யப்படும் வரைக்கும் தன்னுடைய ஷபாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க மாட்டாங்களாம். அவங்களையும் அந்த நரகத்திலிருந்து வெளியாக்கி விட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஷபாத்தை முடிப்பாங்க. ஹதீதுகள்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நரகத்திலே இருந்து கடைசியாக வெளியாக கூடியவரை நான் அறிவேன். அவர்தான் கடைசியாக சொர்க்கம் செல்றவர். அல்லாஹ் சொல்லுவானா, போய் சொர்க்கத்துல நுழை அப்படின்னு சொல்லுவான். அவர் சொர்க்கத்துல வாசலுக்கு போவார். அல்லாஹ் என்னையும் உங்களுடைய சொர்க்கத்தின் வாசலுக்கு சென்று முதலில் தண்டனை இல்லாம போகக்கூடிய மக்கள் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. அந்த சொர்க்கத்திலே வாசலுக்கு போவார். அவருடைய கண்ணுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை எப்படி காட்சி அளிப்பான் என்றால், சுவர்க்கத்தில் கொஞ்சம் கூட இடம் இல்லை, உள்ளுக்கு நுழையவே முடியாது. அப்படியாக அந்த சொர்க்கம் காட்சி அளிக்கப்படும். திரும்பி வருவார், அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவார், அல்லாஹ் சொர்க்கத்தில் இடமே இல்லையே, எல்லாம் ஃபுல்லா இருக்குதே. அல்லாஹ் சொல்லுவான், போ நுழை. உனக்கு சுவர்க்கத்தில இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு, இந்த உலகத்தை போல 10 மடங்கு இடம் இருக்கிறது. அப்ப அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், நீ ஒரு ஆளு கூட அங்க இடமே இல்லை, உலகத்தை போல 10 மடங்கு இருக்கின்றது சொல்றாயே, என்ன நீ பரிகாசம் பண்ணுகிறாயா, என்னை பார்த்து நீ சிரிக்கிறாயா என்று இந்த அடியான் கேட்பான என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லும் போது சொல்லாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க நரகத்தில இருந்து வெளியாகி கடைசியா சொர்க்கம் போறவருக்கு சுவர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்குமா, இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு அவர் கொடுக்கப்படும் என்றால் உயர்ந்த சுவர்க்கவாதிகளுடைய நிலை என்ன என்கிற செய்தியோட, அப்ப சுவர்க்கத்தில நரகத்துக்கு சென்றவர்களில் வெளியாக்கப்படுவாங்க ஷிர்க் இல்லாம மௌத்தானவங்க, பாவிகளாக இருந்தவங்க. அதனால யாரும் விளங்கி விடக்கூடாது, அப்ப பரவாயில்ல, தவறு செய்வோம், ஏகத்துவத்தை மட்டும் கரெக்டா பார்த்துக்குவோம், தவறு செய்வோம், நரகத்துக்கு போயிட்டு திரும்பி வருவோமே. சாதாரணமான ஜெயில்களுக்கு போயிட்டு திரும்பி வர மாதிரி இல்ல, நரகத்துடைய தண்டனையை கேட்டாலே நம்முடைய குறை நடுங்கி விடும். அப்படியான பயங்கரமான நரகம், அதுல ஒரு செகண்ட் கூட நம்ம போயிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே நாம் இங்க தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவதற்கும் ஷபாத் நடக்கும், அதையும் நபிமார்கள் செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்வாங்க. இப்ப நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய 2 ஷபாத், நரகத்துக்கு தகுதியானவர்களை நரகத்துக்கு செல்லக்கூடாது என்றும், நரகத்துக்கு சென்றவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவதற்கும் செய்யப்படக்கூடிய இந்த ஷபாத்தை யார் செய்வாங்க? அதிலே நபிமார்கள், மலக்குமார்கள், சித்திகீங்கள், மூமியங்கள், சிறுவர்கள் என்று அனுமதிக்கப்பட்டவர்கள் செய்வாங்க. முன்னால் சொல்லப்பட்ட சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் செல்வதற்கும், கியாமத்து நாளுடைய அந்த அமளியிலிருந்து மக்கள் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு தீர்ப்பை அளிப்பதற்கும் செய்யப்படக்கூடிய இந்த ஷபாத்தை நபி அவர்கள் மட்டும் செய்வாங்க. இப்ப 4 ஷபாத்து சொல்லிட்டோம். 5வது ஷபாத்து சில நிராகரித்த, அதாவது காவிர்களின் சிலருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஷபாத், அதாவது அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவதற்கல்ல, அவர்களுக்கு நரக தண்டனையை குறைப்பதற்கு. இதுல ஒருவர் மட்டும்தான் இந்த ஷபாத்துக்கு தகுதி உள்ளவராக ஆக்கப்படுவார், இந்த ஷபாத்தை பெறுவதற்கு. யாரது? எல்லோருக்கும் தெரியும், அபு தாலிப். அபு தாலிபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபாத்து செய்வாங்க. அவருடைய தண்டனை குறைக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அண்ணவங்க கேட்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, உன்னுடைய பெரிய தந்தை, அவனுடைய சிறிய தந்தை அபு தாலிபுக்கு நீ என்ன உபகாரம் செய்தாய், என்ன உபகாரம் செய்தீர்கள் என்றால், 42 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 8 வயதிலிருந்து நபி அவர்களுடைய 50 வயது வரைக்கும் முழுக்க பக்கபலமாக நபி அவர்களுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தூதுத்துவ செய்திகளுக்கும் உறுதியாக இருந்தார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. கடைசி வரைக்கும் நபி அவங்க போய் முயற்சித்தாங்க, அவர் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவருடைய உதவிக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்தீர்கள் என்று கேட்டபோது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இல்லை என்றால் அவர் நரகத்தின் அடித்தளத்திலே ஆழத்திலே கடுமையாக தண்டிக்கப்படுவார் இருந்தார். என்னால் என்னுடைய ஷஃபாஅத்தால் அல்லாஹ் அவருடைய தண்டனையை குறைத்து விட்டார். அவருடைய கரண்டைய அளவுக்கு நரகத்து நெருப்பு அவரை தீண்டும். ஒரு ரிவாயத்திலே, இன்னும் ஒரு ரிவாயத்திலே நரக நெருப்பால் அவருக்கு 2 செருப்புகள் அணிவிக்கப்படும், இதனால் அவருடைய மூளை கொதிக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஷஃபாஅத்தின் வகைகளில் ஒன்று தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுக்கு செய்யக்கூடிய ஷஃபாஅத். அவர் ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக், ஆனால் அவருடைய தண்டனை குறைக்கப்படும். இதுவும் நபி அவருடைய ஷஃபாஅத்தினார். இது சுருக்கமாக அந்த ஷஃபாஅத்துடைய வகைகள். இன்னும் சில அறிஞர்கள் இந்த ஷஃபாஅத்தை கொஞ்சம் விவரமாக சொல்லும் போது, நன்மையும் தீமையும் சமமாக உள்ளவர்கள் அவர்கள் சொர்க்கம் செல்லுவதற்கான ஷஃபாஅத். அப்ப சொர்க்கத்துக்கு நாம சொன்னோம், நரகத்துக்கு செல்ல தகுதி உள்ளவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறது அல்லது சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புறது என்று சொன்னோம் இல்லையா? அதுக்குள்ள எதை நம்ம நுழைச்சு கொள்ளலாம். அதே போல சொர்க்கத்திலே சிலருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு, அவருக்கு சொர்க்கத்தில் 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. ஒரு அந்தஸ்துக்கும் அடுத்த அந்தஸ்துகளுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி. அப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அவரை யாரெல்லாம் இந்த அந்தஸ்து கொடு என்று கேட்கிற அந்த ஒரு ஷஃபாஅத். இதுவும் சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கு சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா இடத்துல செய்யற ஷஃபாஅத்துக்கள்ல இதையும் சேர்த்துக் கொள்ளலாம். இன்னொரு ஷஃபாஅத், அது ஆக உயர்ந்த ஷஃபாஅத், கேலி கணக்கு இல்லாம ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, 70,000 பேர் சொர்க்கத்துக்கு கேலி கணக்கு இல்லாம போவாங்கன்னு சொல்லி. அப்ப எனக்கு துவா செய்யுங்கன்னு உகாஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க. அந்த கூட்டத்துல எனக்கும் துவா செய்யுங்க யார் சொல்லலாம், நீங்களும் என்று சொல்லாங்க. இன்னொரு நபி தோழர் வரார், என்னையும் சேர்த்துக்குங்க யார சொல்லலாம். அப்ப சொன்னாங்க உகாஷா முந்திட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப யார் அவங்க? அந்த 70,000 பேரு கேலி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறவங்க. லா யஸ்தர்கூன், அவங்க எங்களுக்கு ருக்குயா ஓதி ஊதுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஓதி ஊதுன்னு கேட்கறது தப்பு இல்லை, அதையும் கேட்க மாட்டாங்க. வலா யக்தவூன், அவங்க நெருப்பால வைத்தியம் பார்க்கிற முறை இருக்குது, அது அனுமதி, ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அந்த 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 இடத்துக்கு போறவங்க, அந்த கேலி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறவங்க. அதே போல துட்சகனம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கருப்பு நாய், விதவை, பூனை, கருப்பு பூனை, அப்படி இப்படி எல்லாம் கண்டா நம்முடைய பிரயாணத்திலே செயல்ல நஷ்டம் ஏற்படும் என்று நினைக்கிறாங்களே, இந்த மாதிரி துட்சகனம் பார்க்க மாட்டாங்க. ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்களுடைய ரப்பு மீது அவங்க தவக்குல் முழுமையாக வைப்பாங்க என்ற இந்த பண்புள்ளவர்களாக இருப்பாங்க அந்த 70,000 பேர்ன்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னாங்களே. அல்லாஹ் எங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்ப்பானாக. அப்ப இந்த மாதிரியாக 70,000 பேர் அந்த கேலி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடியவர்களுக்காக ஷஃபாஅத் என்ற இந்த பின்னால் சொன்ன இந்த 3 பிரிவை சில அறிஞர்கள் இந்த ஷஃபாஅத்துடைய வகையில சேர்க்கிறாங்க. அப்ப இதுல எப்படி பார்த்தோம்னாட்டு நம்ம சுருக்கமாக சொன்ன வகைகள் 5. இந்த ஷஃபாஅத்துடைய அந்த பகுதிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் சேர்த்து அந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் மறுமை நாளில் நடக்கக்கூடிய செய்திகள். இன்னைக்கு எத்தனையோ பல தகவல்களை உலகத்திலே சொல்கிறோம், அதிலே கற்பனைகள் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது. அதே போல மறுமை சம்பந்தமான விஷயத்தில் எத்தனையோ தவறான செய்திகளை சேர்த்து சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கிறது. இப்போ நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள். என்னால் முடிந்த அளவு இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் உறுதிப்படுத்திய நான் சொல்லுகிறேன். குர்ஆனிலேயும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலேயும் வந்த செய்தி. இதுல நம்ம இதை படிச்சு வரக்கூடிய படிப்பினை என்ன? மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, மௌத் என்ற ஒன்று இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு கபர் ஒன்று இருக்கிறது. அது மஹஷா, அது அதாவது உலகத்துக்கும் கியாம நாளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பர்சஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம். அதற்கு பிறகு இந்த உலகம் அழிக்கப்பட்டு கியாம நாள், மறுமை நாள் என்று எழுப்பப்பட்டு விசாரணை நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய தகவலைத்தான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். கபரை பத்தி பேசிட்டோம். கியாம நாள்ல வரக்கூடிய அந்த அந்த பகுதிகளில் கேலி கணக்கு என்கிற பகுதியிலே இதோ இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஷஃபாஅத், பரிந்துரை அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இதையும் நாங்க நம்பி இதுக்கு ஏற்றவாறு இந்த உலக சோதனைக்குரிய இந்த அற்பமான சொற்பமான ஏமாற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மாதிரியான நம்பிக்கைக்கு குறைபாடு இல்லாமல் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வாழணும். சில காலங்களில் வாழ்ந்திருக்கலாம் இதுக்கு முரண்பாடாக, இந்த நம்பிக்கையில் இல்லாதவர்களாக. இப்ப நமக்கு கிடைத்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதில் உறுதியாக இருந்து இந்த ஷபாத்துக்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்படியான ஒருவராக என்னை ஆக்கிக் கொள்ளணும் என்று இரவும் பகலுமாக அதை டார்கெட் பண்ணுவோம். உலகத்தை எங்களுக்கு தந்த மாதிரி தேடிக்கொள்வோம். உலகத்தை விட்டுட்டு வாழ சொல்லல, உலகத்தை தேடுவோம். இதுக்கு பாதிப்பு இல்லாம இதான் எங்களுக்கு டார்கெட். உலகத்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை, அது நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதுக்கேற்றவாறு உலகத்தை தேடி பாதுகாப்பாக வாழுவோம். இந்த மறுமை சம்பந்தமான விஷயத்தில் இன்றைய இந்த பாடத்திலே, இந்த அக்கீதாவுடைய பாடத்திலே மறுமையில் இப்படி ஒரு கட்டம் இருக்கிறது, இதுல அல்லாஹ்வுடைய நபியுடைய ஷபாத்துக்கு என்ன தகுதியுள்ளவராக ஆகணும், நானும் ஷபாத்தை செய்யக்கூடியவர்களாக ஆகணும். நானும் மற்ற ஷபாத்துகள் மூமின்கள் செய்யக்கூடிய, சித்திக்குங்கள், ஷோதாக்கள் செய்யக்கூடிய, நபிமார்கள் செய்யக்கூடிய, மலக்குமார்கள் செய்யக்கூடிய, குர்ஆன் செய்யக்கூடிய ஷபாத்துக்கு என்ன தகுதி உள்ளவராக ஆக்கணும் என்று வாடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப கேள்வி பதிலுக்கான